தமிழ் இஸ்லாமிக் எஃப்எம் உங்கள் இதயத்தை ஈமான் நிறைந்த வார்த்தைகளால் நிரப்பும் ஒரு தளம். குர்ஆன் வசனங்கள், நபிகளாரின் ஹதீதுகள், வாழ்க்கையை மாற்றும் இஸ்லாமிய செய்திகள் மற்றும் ஆன்மீக சிந்தனை. தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள். இது எமது தமிழ் இஸ்லாமிக். உலக வரலாற்றில் நல்லடியார்களில் எல்லை மீறி நல்லடியார்களை நேசிக்க வேண்டும், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அந்த நல்லடியார்களை முடிவு செய்கிற விடயத்தில் தான் நானும் நீங்களும் பிழைவிட்டுக் கொண்டிருக்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒருவர் தொழுகிறார், இபாதத்து செய்கிறார், நீண்ட ஜுப்பா போட்டு நீண்ட தாடியோடு இருக்கிறார், ஐவேளை தொழுகைக்கு ஜமாத்து மிஸ் ஆகாம வருகிறார், தொழிலில் நாணயமாக இருக்கிறார், குடும்ப உறவுகளை அந்த அளவுக்கு பேணுகிறார். மாஷா அல்லாஹ், அவரை பார்த்து சொல்கிறோம், இவரை போல ஒரு நல்ல மனிதர் இருக்க மாட்டார், இவரை அல்லாஹ் சுவர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும். அவருக்கு கண்ணியம் கொடுக்கிறோம், அவரை மதிக்கிறோம், அவருக்கு போய் நாங்கள் மரியாதை செலுத்தி அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். இது தவறல்ல. ஆனால் அவருடைய இறுதி முடிவு எப்படி ஆகும் என்பதை நானும் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது, அல்லாஹ் சொல்லாமல். அவர் இறுதியில் காபிராவும் மௌத்தாகலாம், இறுதியில் அல்லாஹுக்கு இணை வைத்த நிலையிலும் மௌத்தாகலாம். அவர் சுவனவாதியா நரகவாதியா என்பதை தீர்மானிப்பது அல்லாஹ் மட்டும்தான். எனவே அவுலியாக்களுடைய விடயத்தில் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அவுலியாக்கள் இருக்கிறார்களா என்றால் இருக்கிறார்கள். ஆனால் அந்த அவுலியாக்களுடைய விடயம் குர்ஆன் ஹதீஸில் நிரூபிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அவுலியாக்கள். குர்ஆன்ல நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வரலாறு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியா, ஒரு நபியின் தாயார், ஈசா நபியினுடைய தாய். ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனில் எங்காவது அவர் நபி என்று சொல்லியிருக்கிறானா? நபி இல்லை. பெண்கள் நபிமார்களாக அனுப்பப்படவில்லை. ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாலிஹான ஒரு பெண் என்பதற்கு குர்ஆன் சாட்சி. ஏன் சாட்சி? ஏன் குர்ஆனிலே அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை சொல்கிறான்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அளவுக்கு பத்தினியாக வாழ்ந்த ஒரு பெண். அந்த அவுலியாவாகிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கராமத்தை நிகழ்த்தினான். நபிமார்களுக்கு அற்புதங்கள் நிகழ்ந்தால் அதற்கு முஅஜிஸத் என்று சொல்லுவது. முஅஜிஸா நபிமார்கள் நிகழ்த்தினார்கள். ஆனால் அவுலியாக்கள் ஒரு கராமத்தை நிகழ்த்தினால் அதற்கு சொல்வது கராமத் என்று சொல்லி, அற்புதம். அவர்கள் சொல்வதற்கு அற்புதம், நபிமார்கள் செய்தால் முஅஜிஸா. அவ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் என்ன கணியத்துக்குரிய சகோதரர்களே? கணவன் இல்லாமல் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். இது உலகத்தில் யாருக்கும் செய்யலாம். வளமைக்கு மாற்றமானது, இயற்கைக்கு மாற்றமானது. ஒரு கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்தால், ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்தால் தான் குழந்தை பிறக்கும் என்பது மனித மூளை தெரிந்து வைத்திருப்பது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதத்தை நிகழ்த்தினான். அது ஒரு நபி அல்ல, ஒரு சாலிஹான பெண்மணி. என்ன அற்புதம்? குழந்தை பிறக்கிறது ஆண் துணை இல்லாமல். அந்த குழந்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாயின் மடியில் வைத்தே பேச வைத்தான். அல்லாஹ்வுடைய அற்புதம். நான் ஒரு நபி என்று பேசியவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு பராயத்தில் என்பதை குர்ஆன் சொல்கிறது. நாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு அவுலியா என்று நம்புகிறோம். அதே மாதிரி அல்லாஹ் வல்லரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன், கொடுங்கோலன் ஃபிர்அவுனுடைய மனைவியை ஒரு அவுலியா என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். ஈமான் கொண்ட அத்தனை பேருக்கும் அந்த பெண்மணியை நாம் உதாரணமாக சொல்கிறோம் என்று குர்ஆன் சொல்கிறது, நாம் நம்புகிறோம். அதே மாதிரி ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் நபி அல்ல, ஆனால் அல்லாஹ் வரலாற்றை குர்ஆனிலே சொல்கிறான். அவர் ஒரு நல்லடியார் என்பதை சொல்கிறான், நம்புகிறோம். துல்கர்னைனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹ் எத்தனையோ சஹாபாக்களுடைய வரலாறுகளை சொல்கிறார்கள், எத்தனையோ பேருடைய வரலாற்றை சொல்கிறார்கள், நம்புகிறோம். இது அல்லாமல் ஒருவரை அவுலியா என்று சொல்வதற்கு வஹி வராமல் எனக்கோ உங்களுக்கோ முடியாது. நான் ஒருவரை பார்த்து அவருடைய இபாதத்தை, தோற்றத்தை பார்த்து வேண்டுமானால் அவுலியா என்று சொல்லலாம். ஆனால் அவர் உண்மையான அவுலியாவா என்பதை அல்லாஹ் தான் அறிந்தவன். அல்லாஹு அலம். ஆலிமு கைபு ஸமாவாத்தி வல் அர்ள். அல்லாஹ் தான் மறைவானவற்றையும் வெளிரங்கமானவற்றையும் அறிபவன். வெளியில நான் வேஷம் போடலாம் ஒரு மௌலவி என்று, ஒரு உலமா என்று உங்களிடத்தில் காட்டிக்கொள்ளலாம். ஆனால் என்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய உள் நடத்தையிலும் இருப்பதை அல்லாஹ் தான் அறிந்தவன். அவன் மட்டும் தான் சொல்ல வேண்டும் அவுலியா என்று. கணியத்துக்குரிய சகோதரிகளே, சுருக்கமாக நாம் படித்த சமுதாயம் அவுலியா என்கிற அரபு சொல்லுக்கு அப்படி சொல்லி பழகிட்டம். கருத்து என்ன தெரியுமா? இறை நேசர், இறைவனின் நேசன் என்பது பொருள். என்னுடைய நேசர் என்றால் என்ன கூட்டாளி என்று நான் சொல்லுவேன். என்ன கூட்டாளியை நான் சொன்னா தான் உங்களுக்கு தெரியும். நீங்க இன்னார காட்டி இவர் உங்களோட கூட்டாளி என்று சொல்ல இயலாது. அதே மாதிரி ஒருவரை இறை நேசர் என்று சொல்லுவதாக இருந்தால் இறைவன் சொல்ல வேண்டும் இவர் என்னுடைய நேசர் என்று. நாம இவர் அல்லாஹுடைய நேசர் என்று சொல்லலாம். அந்த வாசகத்தில் இறை நேசர்கள் என்கிற வாசகத்திலேயே அதற்கான பதில் இருப்பதை பார்க்கிறோம். எனவே இது தெள்ள தெளிவாக குர்ஆன் பேசுவது, நான் பேசுவதல்ல, என்னுடைய கதை அல்ல.
குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்கிறான், உங்கள் யாருக்கும் ஒருவரை நல்ல அடியார் என்று தீர்மானிக்க முடியாது. அப்படி பார்த்தால் சஹாபாக்கள் தான் இந்த உலகத்திலேயே மிக பெரும் அவுலியாக்கள். யாருக்காவது மாற்று கருத்து இல்லையா? இந்த ஹுத்துபாவுக்கு வந்திருக்கிற நம்மில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கிறதா? சஹாபாக்கள் சுவர்க்கவாதிகள் என்பதில் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆனில்? அவர்களை அல்லாஹ்வும் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்ரின் ஃபில் ஜன்னah, அபூபக்கர் சுவர்க்கத்திலே. 10 சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் உலகத்தில் நடமாடும் சுவனத்து அவுலியாக்கள் என்று சொன்னார்கள். சும்மா அவுலியாக்கள் அல்ல, சுவர்க்கத்திற்கு முத்திரை பதிக்கப்பட்ட அவுலியாக்கள் சஹாபாக்கள். அபூபக்ரின் ஃபில் ஜன்னah வ உமர் ஃபில் ஜன்னah வ அலி ஃபில் ஜன்னah வ உஸ்மான் ஃபில் ஜன்னah வ தல்ஹா ஃபில் ஜன்னah வ சுபைர் ஃபில் ஜன்னah வ அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னah வ சஅத் இப்னு அபி வக்காஸ் ஃபில் ஜன்னah சயீத் இப்னு ஸைத் ஃபில் ஜன்னah வ அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ஃபில் ஜன்னah. 10 சஹாபாக்கள் சுவர்க்கத்திலே என்று ஒரே தடவையில் ரசூலுல்லாஹ் சொன்னார். இதல்லாத சஹாபாக்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த பிலாலுடைய செருப்படி ஓசையை சுவர்க்கத்திலே கேட்டேன், அவர் சுவர்க்கத்திலே என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனில் ஹதீஸில் வந்த அவுலியாக்கள், நிரூபிக்கப்பட்ட அவுலியாக்கள், சுவர்க்கவாதிகள் என்று ரசூலுல்லாஹ்வே வாயால் சொன்ன அவுலியாக்கள். எப்பாவது ஒரு நாள் படித்த சமுதாயம் நாம் சிந்திக்க வேண்டும், எப்பாவது ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நினைவு தினம் நாம் கொண்டாடி இருக்கிறோமா? அல்லாஹ் சொன்ன அவுலியா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டாடக்கூடாது, ஆனால் ஏன் நாம் கொண்டாடாமல் இருக்கிறோம் என்பதையும் சிந்திக்க வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரால் சுவர்க்கவாதிகள் என்று சொல்லப்பட்டவர்கள். அவுலியாக்களை சொல்லுகிற விதத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அதை அதோடு நிறுத்தி கொண்டால் போதும், அதற்கு மேல் போவதுதான் எல்லை மீறுதல். இதைத்தான் இஸ்லாம் கண்டிக்கிறது. அபூபக்கரை அல்லாஹ் சுவர்க்கவாதி என்று சொன்னால் நீங்கள் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுங்கள். அல்லாஹ் அவரை பொருந்திக் கொண்டான், அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்ளட்டுமாக, அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்தை கொடுக்கட்டுமாக. இதுதான் ஒரு மூமினுக்கு கடமை. மரணித்தோருக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டுமே அல்லாமல் அவர்களிடத்தில் போய் நாம் பிரார்த்தனை செய்தால் அது இணை வைத்தல். அதுதான் நூஹ் நபியினுடைய காலத்தில் நடந்தது. மக்கத்து காபிர்களும் அதைத்தான் செய்தார்கள். அதே தவறை நாமும் செய்தால் நாமும் இணை வைக்கிறோம். இணையத்துக்குரிய சொல்லு, இவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சு. அவுலியாக்களை தீர்மானிப்பது எப்படி? என்ன வரையறை? இதற்கு பிறகு அவுலியாக்கள் வரமாட்டாங்களா? அப்துல் காதர் ஜீலானியை அவுலியா என்கிறோம், ஷாஹுல் ஹமீத் ஆண்டவரை அவுலியா என்கிறோம், ரிஃபாய் நாயகத்தை அவுலியா என்கிறோம். அதே மாதிரி எத்தனையோ அவுலியாக்களுடைய பெயர்களை சொல்கிறோம். அப்ப இப்ப வாழுகிற காலத்தில் அவுலியா இல்லை, அவுலியாக்கள் முடிஞ்சா? இதுக்கு பிறகு அவுலியாக்கள் வரமாட்டார்களா? மூதாதையர்கள் சொன்னார்கள், அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்றுதான் இதையெல்லாம் பின்பற்றி வருகிறோம். ஒளியே இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். மக்கத்து காபிர்களிடத்தில் போய் இந்த சிலைகளை ஏன் வணங்குகிறீர்கள் என்று நபியை நீங்கள் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களை அப்படித்தான் கண்டோம். இது எல்லா நபிமார்களுடைய வரலாற்றிலும் வஜதுனா அலைஹி ஆபாஅனா, எங்களுடைய தாய் தந்தைகள், எங்களுடைய மூதாதையர்கள் இப்படித்தான் இந்த சிலைகளுக்கு வணக்கம் செலுத்தி இந்த கபர்களை வணங்கி நாம் கண்டோம் என்பதனால் அவர்கள் வணங்கினார்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அவுலியாக்களுடைய விடயத்தில் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டியது, ஒருவரை அவுலியா என்று நாம் நினைத்தால் அதை முதலாவது உறுதிப்படுத்துவதற்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஆதாரம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லாமல் எனக்கோ உங்களுக்கோ அவருடைய உள்ரங்கத்தை பார்க்க முடியாது. இரண்டாவது, ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். எங்களுடைய தேவைகளை போய் அவரிடத்தில் கேட்கக்கூடாது.